Module number 1.10.01. Topic name: Entrepreneurship Development. வணக்கம் நண்பர்களே, இந்த புதிய தொகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தொகுதியில் நாம் அனைவரும் பின்வருவனவற்றை கற்றுக்கொள்வோம். ஆண்டர்பிரனர், தொழிலதிபர் வரையறை. ஆண்டர்பிரனர்ஷிப், தொழில் முனைவு. ஒரு வெற்றிகரமான ஆண்டர்பிரனர் ஆவது எப்படி? ஓட்ட வரிசை வரைபடத்துடன் சிறு வணிகத்தை அமைத்தல். கேஸ் ஸ்டடி, வெற்றி கதையின் எடுத்துக்காட்டு. ஆண்டர்பிரனர்ஷிப் தரமான அம்சம். வரையறை: ஒரு ஆண்டர்பிரனர் என்பது எதிர்கால நிலை குறித்த நிச்சயமற்ற சூழ்நிலையை ஒரு வணிகத்தை இயக்குவதற்கான அபாயத்தை தாங்கி அதன் லாபம் அல்லது நஷ்டத்தால் வெகுமதி பெறுவர். ஆண்டர்பிரனர் என்பது பிரெஞ்சு வார்த்தையான ஆண்டர்பிரண்டா என்பதிலிருந்து வந்தது. புதுமையான வணிக முயற்சிகள் மூலம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை தொடர வேண்டும் என்பதாகும். டேவிட் மெக்செலியன் 1961 ஆண்டர்பிரனர்ஷிப் கோட்பாட்டை கண்டுபிடித்தார். ஆண்டர்பிரனர்ஷிப் என்பது ஒரு புதிய முயற்சி அல்லது வணிகத்தை நிறுவுவதற்கு ஆபத்தை எடுக்கும் ஒரு நபரை உள்ளடக்கியது. மனிதன் நலனுக்காக, அவனுக்காக ஒரு பயன்பாட்டை உருவாக்குவதற்காக அவன் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறான். ஆண்டர்பிரனர்ஷிப் என்பது ஒரு புதிய வணிகத்தை வடிவமைத்தல், தொடங்குதல் மற்றும் நடத்துதல். இது லாபம் காட்டுவதற்கான ஒரு வணிக முயற்சியாகும். அது எந்த இடர்பாடுகளையும் சேர்த்து உருவாக்க, ஒழுங்கமைத்தல் மற்றும் நிர்வகிக்கும் திறன் மற்றும் விருப்பம். பொருளாதார அடிப்படையில் ஆண்டர்பிரனர்ஷிப் என்பது நிலம், உழைப்பு, இயற்கை வளங்கள் மற்றும் மூலதனம் ஆகியவற்றை இணைந்த ஒரு புதிய முயற்சியாக விவரிக்கலாம். மேலும் இது லாபம் ஈட்டக்கூடியதாகும். ஆண்டர்பிரனர்ஷிப் மனப்பான்மை, புதுமை மற்றும் இடரெடுத்தல் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. மேலும் இது எப்போதும் மாறிவரும் மற்றும் பெருகி வரும் முறையில் போட்டியிடும் உலகளாவிய சந்தையில் வெற்றி பெற ஒரு நாட்டின் திறனை இன்றியமையாத பகுதியாகும். நண்பர்களே, வெற்றிகரமாக ஆண்டர்பிரனர் மாறுவதற்கு என்னென்ன தேவைகள் என்பதை இப்போது பார்ப்போம். ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி. ஆண்டர்பிரனர் நேரம், பணம் மற்றும் பிற காரணிகள் தொடர்பான ரிஸ்க் எடுக்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும். கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். படைப்பாற்றல் மற்றும் புதுமை ஒரு ஆண்டர்பிரனர் மற்றும் படைப்பு, புதுமையான சக்திகளை கொண்டிருக்க வேண்டும். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். சாதனைக்கான தேவை. நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் இலக்குகளை அடைவதற்கு வலுவான விருப்பம் இருக்க வேண்டும். மேலும் சாதனைகளால் உந்தப்பட வேண்டும். நீட் ஃபார் அட்டானமி. சுயாட்சி தேவை. ஒரு ஆண்டர்பிரனர் யாருக்கும் கீழ் இருக்க விரும்புவதில்லை. எனவே அவர் சுயாட்சியாக தேர்வு செய்வதற்கு ஒரு ஆண்டர்பிரனரை தேர்வு செய்கிறார். செல்ஃப் கான்பிடென்ட். தன்னம்பிக்கை. ஒரு ஆண்டர்பிரனர் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி. தலைமைத்துவ திறன். ஒரு ஆண்டர்பிரனர் தனது மேற்பார்வையின் கீழ் பணியை வழிநடத்த தலைமைத்துவ திறன் பெற்றிருக்க வேண்டும். டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி. முடிவெடுக்கும் திறன். ஆண்டர்பிரனர் விரைவான முடிவுகளை எடுக்கும் திறன் இருக்க வேண்டும். அடாப்டபிலிட்டி. பொருந்தக்கூடிய தன்மை. ஒரு ஆண்டர்பிரனருக்கு ஒரு நிறுவனத்தில் எந்த வகையான சூழ்நிலையும் மாற்றி அமைக்கும் திறன் இருக்க வேண்டும். ஃபோர்சைட்டட்னஸ். தொலைநோக்கு பார்வை.
ஆண்டர்பனர் நிறுவனத்தின் எதிர்காலத்தை காட்சிப்படுத்தவும் கணிக்கவும் தீவிரமான தொலைநோக்கு பார்வையை கொண்டிருக்க வேண்டும். நம் அனைவருக்கும் இப்போது விவாதித்த ஒரு வெற்றிகரமான ஆண்டர்பனர் அனைத்து குணங்களையும் தவிர அவன் கொண்டிருக்க வேண்டிய சில குணங்களும் உள்ளன. ஒரு ஆண்டர்பனர் சுறுசுறுப்பாகவும் லட்சியம், கல்வி, அடிக்கடி பயிற்சிகள், நீண்டகால ஈடுபாடு, எதிர்கால நோக்குநிலை மற்றும் அவர் பணிக்கு ஒட்டிக்கொள்ளும் திறன் ஆகியவை இருக்க வேண்டும்.